இன்னைக்கு நம்ம லவ் பிட்வீன் ஃபேரி அண்ட் டெவிலோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இதுல போன எபிசோட்ல எப்படி முடிஞ்சிருக்கோம்? லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த உடம்ப விட்டு வெளில வந்திருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரோட சோலுமே. அப்புறம் ஹீரோயினி வந்து ஹீரோவை ஏமாத்திட்டு அங்கிருந்து ஓடி இருப்பாளா, ஹீரோ கூட துரத்திட்டே வந்திருப்பானா. அதுக்கு திங்க கட்டுறாங்க, ஹீரோயினி கத்திக்கிட்டே ஓடி வரா, என்கிட்ட வந்துடாதடா வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் கத்திட்டு இருக்கான், எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிட்டு ஓடுன்னு சொல்லிட்டு அவனும் துரத்திட்டு வந்துட்டு இருக்க. இப்போ பாட்டுக்கு வேகமா அந்த குகைக்குள்ள எல்லாம் ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. பார்த்தா இங்க ரெண்டு வழி போகுது. இதுல எந்த வழியில போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பக்கம் கிறிஸ்டலா கிடக்கும். தொட்டு பார்த்தா அது வந்து இவளோட சோலை உரியுது. அப்படின்னா இது தப்பான வழி, இங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அது ரொம்ப இருட்டா இருக்கு. இவளுக்கு பயமா இருக்கு, போலாமா வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கு. பார்த்தா ஒரு நெருப்பு பந்து வந்து இவ பாதி பக்கத்தை எரிச்சிரும். இங்க உட்காந்துருந்தா அந்த பையன் கொண்டுருவான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த குகைக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா இவளுக்கு போறதுக்கு வழியே இல்லை, எல்லா இடமும் மூடி இருக்கு. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. எங்க ஏதோ ஒரு நல்ல வாசம் வரும், அதை மோந்து பார்த்துட்டே வருவா. அப்படியே வந்து எக்ஸிட்டுக்கு வந்துடுறா. வெளில வந்து பார்த்தா இவங்க தான் இந்த காட் ஆஃப் வார், அதாவது ஹீரோ கூட சண்டை போட்டு இறந்து போனாங்கல்ல முன்னாள் காட் ஆஃப் வார், அவங்களுக்கு வந்து செலவு வச்சிருக்காங்க. ஆனா அவளுக்கு இது தெரியாது, நம்ம ஹீரோயினிக்கு தான் காட் ஆஃப் வார்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. யாரா இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே அந்த காட் ஆஃப் வாரோட ஸ்வாட் இருக்கும். அந்த ஸ்வாடுல இருக்க சோல் வந்து பேசுது. அந்த ஸ்வாட் வந்து என்ன சொல்றான்னா, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது மாதிரி நான் தான் ஃப்ளவர் ஃபேரி, இந்த டீமன் லார்டர் இருக்கானே அந்த ஹீரோ, அவனால நான் வந்து பிடிச்சி இங்க இழுத்துட்டு வரப்பட்டேன், அவனாலதான் இங்க நான் தப்பா வந்துட்டேன், அது ஒரு பெரிய கதை, அதோட எனக்கு இப்ப அவனோட பாடி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அவனோட பாடியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு இது மாதிரி இந்த பாடி அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஹீரோக்கு கிடைச்சிருச்சுன்னா அவனை அடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அந்த ஸ்வாடு அந்த பாடி மாதிரியே நிறைய பாடிஸ் அந்த டம்மியா உருவாக்கி வச்சிருக்கான். ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா, ஐயோ இதுல எது உண்மையான பாடி, நான் எப்படி உள்ள போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடி மேலேயா முட்டி முட்டி வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என்ன ஏமாத்திட்டு ஓடி வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த ஸ்வாடு கத்திட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப, டே டீமன் லாடு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்க. ஹீரோ என்னடா சும்மா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த நேரம் ஹீரோயினி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ வந்து அவனோட உண்மையோட உடம்புக்கு வந்து மந்திர ஓட்டை போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு ஓ இதானா உள்ள பூந்துர வேடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஓட. அதை ஹீரோ பார்த்துட்டு வரான், அங்க இருந்து ஃபயர் பால விடுறான். ஆனா அப்பயும் ஹீரோயினி டப்புன்னு உள்ள போயிடுறா. இவனுக்கா செம்ம கோவம், இவ்வளவு தைரியம் தான் உள்ள போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திட்டு இருக்க. பின்னாடி வேற அந்த ஸ்வாட் வந்து அடிக்கலான்னு வரப்ப ஒரே அடியில அவனை பறக்க விட்டுட்டு ஹீரோ அவன் பாடிக்குள்ளேயே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா, ஆமா இங்க இருக்காங்கல்ல இந்த லேடி, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க தான் காட் ஆஃப் வார்ன்னு சொன்னோடனே, ஓ உன்னை வந்து அடைச்சி வச்சாங்களே அவங்களா அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்ல. அதே மாதிரி அவங்களோட ஸ்வாட் அங்கே தானே இருக்கு, அந்த ஸ்வாடோட சோல் வந்து திருப்பி அதுக்குள்ளேயே போயிடுச்சு. ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணி அவனே அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த உடச்சிக்கிட்டு அங்கேருந்து ஒரு டீமன் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். இது எல்லாத்தையுமே ஒரு பட்டாம்பூச்சி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க பண்றது எல்லாத்தையுமே ஒரு பட்டாம்பூச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினியும் அந்த டீமன் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க, ஏதோ வெப்பன் கடையை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்லவே இல்லை. என்னடா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அங்க ஒரு நாகினி வருவா. அவ வந்து மயக்கிற மாதிரியே பேசுவா. அவ வந்துட்டு இருக்கப்ப அவள்கிட்ட கேட்கறான் ஹீரோ, இது மாதிரி இங்க எதுவும் வெப்பன் மார்க்கெட் இருக்கா, நான் வந்து ஸ்வாட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றப்ப அவ பார்த்துட்டு, அதுவா அதெல்லாம் பத்தி எதுக்கு உங்களுக்கு, என்கிட்ட பேசலாம்ல அப்படி இப்படின்னு வெப்பட்டுக்கு மயக்கிட்டு இருக்க. ஹீரோயினி பேசுறா, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நாங்க வெப்பன் மார்க்கெட்டுக்கு போகணும், அதனால சொல்லுங்களா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்க அந்த ஸ்வாடை பார்த்துடுறா. ஸ்வாடை பார்த்துட்டு இந்த ஸ்வாடா அப்படின்னு சொல்ல, ஏன் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கோமா கேட்க, உடனே அந்த நாகினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு இந்த மார்க்கெட்ல, புதுசா வந்து மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் வெப்பன் மார்க்கெட்டை தனியா வச்சுட்டாரு, கிராசரிஸை தனியா வச்சிருக்காரு, நீங்க வெப்பனுங்கெல்லாம் வாங்கணும்னு சொன்னா காட்டுக்குள்ள வந்து ஐஸ் லேக்கு கீழே இருக்கும், அங்கதான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ டப்புன்னு கிளம்பிடுவான். உடனே இந்த நாகினி போயிட்டு, சரி போறதான் போறீங்க, இதை மட்டும் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஏதோ குடுக்குறா. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு அப்படியே எரிக்கலான்னு போறப்ப நம்ம ஹீரோயினி இதை குடிக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு வாங்கி குடிச்சிட்டு குடுக்குன்னு ஓடிடுறாங்களா. உடனே பார்த்தா அந்த நாகினியோட பொண்ணு வந்து சொல்றா, அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கானே, அவன்கிட்ட இருக்க பவரும் சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இவங்களும் சொல்றாங்க, ஆமா ஆமா அவனுக்கு நான் கொடுத்துருக்க ட்ரக் வந்து நல்லா வேலை செய்யும், அவன் மயக்கத்துல தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த தடவை அவனை கொண்டுறாத, அப்புறம் மாஸ்டருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டினா அந்த அந்த சரக்கை குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னமோ பண்ணுது. ஆனா ஹீரோக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு, சூடா இருக்குங்கிறா, என்னென்னமோ பண்ணுதுங்கிறா, அவ பட்டுக்கு கிறுக்கு மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவா கொஞ்ச நேரம் சும்மா இருந்து தொலையாண்டி, நான் தான் குடிக்க வேணான்னு சொல்லிட்டேன்
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இப்படி இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க அந்த பொண்ணு வந்துடுறா, அந்த நாகினியோட பொண்ணு. அவ வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு உதவி செய்வா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்துகிட்டு இருக்க. டப்புன்னு ஹீரோவா அவளை பிடிச்சி எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி நடந்திருப்பீங்க, எனக்கு இந்த சரக்கை கொடுத்தீங்களா அதுக்கு மாத்து மருந்து எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மாத்து மருந்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கலா. அப்போனா எதுக்கு நீ உயிரோட இருந்துகிட்டு உன்னை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றப்பயே அந்த நாகினியோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே இவனை தாக்கலான்னு வரப்ப அவ்வளவுதான், இவன் அடிச்சு போட்டுறான். பிடிச்சி அமுக்கிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப, இதுக்கு மாத்து மருந்து எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் என்னோட பிளட் தான் அதுக்கு மாத்து மருந்து, நான் அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நாகினியும் ரத்தத்தை கொடுத்துட்றா. அதை குடிச்சோன்னே நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அப்படியே அவ தூங்க ஆரம்பிச்சிடுறா. சரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவங்க வந்து 3000 வருஷம் பாம்பா, ரொம்ப சத்தானவங்களாச்சு நீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க ஏதாவது விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, எங்களை விட்டுருங்க இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சோலை எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி டீமன்ட்ட சொல்ல, கரெக்டா பார்த்தா அங்க யாரோ வந்துடுறாங்க. அந்த டீமனையும் போக வச்சிடுறாங்க. யாரான்னு பார்த்தா இவரு தான் இந்த மார்க்கெட்டோட மாஸ்டர். அவர் வந்துடுறாரு. வந்துட்டு, டீமன் லார்ட், அவங்க பண்ண தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், உங்களை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் எந்த தகவல் வேணாலும் நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் கேட்க, ஆனாலும் ஹீரோ வந்து கேட்கல. அவளுக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வாழை வெட்டி எடுத்துடுறான், அந்த நாகினி அம்மாவோட வாழை. அப்ப பார்த்தா கரெக்டா ஹீரோயினி முழிச்சிட்டு நல்லா தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி பேச எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ வாயை முடிக்கிட்டு, சரி நான் வந்து உனக்காக அவளை உயிரோட விட்டுறேன், இது மாதிரி இந்த ட்ரெஷர் மேக்கர் வந்து நான் பார்க்கணும், அவங்க எங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த மாஸ்டரும் அதுக்கு வழி சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறானா. அப்புறம் அந்த மாஸ்டர் வந்து பார்த்துட்டு, நீங்க 2 பேர் தான் அந்த ஆளுங்கள்லாம் தொலைஞ்சு போறதுக்கு காரணமான்னு சொல்லிட்டு அந்த நாகினியோட பொண்ணை மட்டும் விட்டுடுறாரு. ஆனா நாகினியை வந்து கொன்னுடுறாரு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த வெப்பன் மார்க்கெட் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஹீரோயினி சுத்தி பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அங்க வந்து இந்த கேர்ள்ஸ் போடுறதுக்கு இன்னர் செலவு வைப்பாங்களா, அந்த கடை வாசல்ல நின்று வேன்னு பார்த்துட்டு இருப்பா. அந்த கடைக்கார லேடி பார்த்துட்டு, இது உங்களுக்கா இல்ல உங்க லவ்வருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, ஹீரோ உடம்புல அது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு போவாங்களோ. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க, இவன் இதெல்லாம் போடுவானாண்டா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டீமலாடுக்கு ஒரே அசிங்கமா போயிரும். அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்தா அங்க வெப்பன் ஸ்டோரை பார்த்துருவான். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கடைக்குள்ள வருவானா. பார்த்தா அங்க ஒருத்தன் கிரீன் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருப்பான். இவன் யாருன்னா, அந்த மொட்டை வந்து சண்டை போட்டாருல்ல, அவர் வந்து சண்டை போறப்ப நிறைய ஸ்பிரிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. அதுல ஒரு ஸ்பிரிட் தான் இந்த கிரீனு. இவன் இங்க உட்காந்துருப்பானா, பாக்குறான், இந்த பையன் எங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்றப்ப அவனோட கோடாரி உடஞ்சு போயிருச்சான். அது ஏன் உடஞ்சிச்சுன்னா ஈர கூட சண்டை போட்டுதான் உடஞ்சிருக்கும். அதான் ஹீரோ சொல்றான், யாரு கூட சண்டை போட்டான் உடையாம அப்படின்னு சொல்றப்பதான் பார்த்தா அது அவனுக்கு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே அந்த போய் உடைச்சிட்டானோ. அதோட அது சரி பண்றதுக்கு 1000 வருஷத்துக்கு மேல ஆகுமா. ஏன்னா அந்த கோடாரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. 1000 வருஷத்துக்கு வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதோட அந்த கோடாரி இவனுக்கு ரொம்ப முக்கியமா. ஏன்னா மலைகள்ல மாட்டிட்டு இருக்க அவங்க அம்மாவை அதை வச்சுதான் இவன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அதனாலதான் அந்த பையன் இங்க வந்து சோகமா உட்காந்துருக்கான். இவனை நம்ம கிரீன்னு வச்சுக்கலாம். அதான் ஹீரோயினை பார்த்துட்டு சோகமா இருக்கா, பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றப்ப இவன் தான் ஸ்வாட தூக்கிட்டு வந்தானே, அதுதான் காட்டுறான். அதுக்கு ஒரு உரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 வருஷம் வாழ்ந்த அந்த பாம்போட வாழை காட்டுவான். இதுல இருந்து அந்த ஸ்ட்ராங்கான உரைய பண்ண முடியுமா. 3000 வருஷமா அப்படின்னு சொன்னோன்னா அது கிரீனும் அதிர்ச்சியா பாக்குறான். ஏன் அந்த பையன் எப்படி பாக்குறான் அப்படின்னு சொன்னா, இந்த பாம்பு வால்ல இருக்குல்ல எலும்பு, அந்த எலும்பை வச்சுதான் இந்த கிரீனோட கோடாரிய சரி பண்ண முடியுமா. அதனாலதான் அவர் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஹீரோ எப்படி உதவி செய்வான், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு மட்டும் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, சூப் வச்சு குடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினி கத்திட்டு இருக்கா, அவனுக்கு தயவு செஞ்சு உதவி செய், பாவம் அவன் 1000 வருஷம் அவங்க அம்மாவை பார்க்காம இப்படி இருப்பான், உதவி செய், இந்த பாம்பு அந்த எலும்பு கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அவ்வளவுதான், எல்லாரும் முன்னாடியும் வேணா அழுவ ஆரம்பிச்சிருவா. எல்லாருக்கும் எப்படி தோணும், டீமன் லார்ட் என்னடா இப்படி அழுகிறாருன்னு தோணுமா. அதனால ஹீரோக்கு ஒரே அசிங்கமா போயிரும். சரி அழுத தொலையாத, நான் அவனுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒத்துப்பானா. அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினி அப்படியே வெளில வந்துட்டு இருந்தா அந்த கிரீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். நீரை பாக்குறான், இவன் எதுக்கு நம்ம பின்னாடி வரான், டே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பான். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வார்த்தைகள் சொல்ல முடியாது, அது மாதிரி ரொம்ப நன்றி எனக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்கு அப்படி இப்படின்னு எழுதியிருப்பானா. அதோட உங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்கணும், ஒரு டீமனாக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பான். ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆயிரும், ஐயோ என்ன டீமனாக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதோட அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், உங்களை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஹீரோ கத்திட்டு இருக்கான், நான் ஒரு பையன்டா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானா. அதோட வந்துட்டு எனக்கு தெரியும் ரூல்ஸ் எல்லாம், உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னமா கொடுக்குறான். ஹீரோயினி பார்த்து
பார்த்துட்டு இருந்தாலும் அந்த இன்னர் அதை வாங்கி கொடுத்துருப்பான். அது கிரீன் கலரு. ஹீரோ அதை பார்த்துட்டு கத்திட்டு இருப்பான், ஹீரோயினிக்கா எனக்கு பிடிச்ச கலரே வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த உலகத்தையே நான் எரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கப்பயே இன்னொன்னு ஒன்று சென்ஸ் ஆகும். பார்த்தா அங்கே ஒரு ஸ்டோர் இருக்குமா, அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ஃப்ளவர், அது வந்து ரொம்ப அரிய வகை ஃப்ளவர் போல, அது வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா அந்த கடைக்காரன் கொடுக்க மாட்டான், இதெல்லாம் விற்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, கூட தான் கிரீன் இருக்கானே ஒரு கோடாரி எடுத்து ஒரு அடி அடிப்பான், இப்ப தரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ்வளவுதான் ஹீரோயினி ஐயோ அவன் மொத்தமா கெட்டவனா மாறிட்டானே அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டீமன் மாதிரியே எல்லாம் பண்ற, கரெக்டா இருக்குடா தம்பி, உனக்கு நிறைய திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அங்கேருந்து அந்த பூவை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி. எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மலைகளுக்கு தான் வந்திருப்பாங்க. இங்கதான் இந்த பையனோட அம்மா அடைஞ்சு கிடக்குறாங்களாம். அவங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா ஒரு பட்டாம்பூச்சி உங்களை வேவு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல, அதை வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், அதுதான் சொல்றான், எங்களை வேவு பார்த்தது போதும் வெள்ளவாடா யாங்சியான் அப்படிங்கிற மாதிரி கத்த. இப்பதான் நம்மளுக்கு அந்த கிரீன் பையனோட அம்மாவை பத்தி சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு தேவதை. அவங்க வந்துட்டு மனித உலகத்துல இருக்க ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை தான் கிரீன். அப்படி இவங்க வந்து விதியை மாறிட்டாங்களே, ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணன் அவன் தான் யாங்சியான், அவன் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மாவை இந்த மலையிலேயே வச்சு சீல் பண்ணிட்டான். இதுக்கு பாதுகாப்பா 7 ஸ்பிரிட்ஸையும் விட்டுட்டு போயிருக்கான். அப்பையில இருந்து இந்த கிரீன் பையன் அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லையா. அவங்க அம்மாவை இதுல இருந்து காப்பாத்தணும்னா அவனுக்கு அந்த கோடாரி ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு இப்ப காட்டுறாங்க. அப்படியே இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் தான் அந்த மவுண்டனுக்கு வந்துட்டாங்களே, வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் அந்த 7 ஸ்பிரிட்ஸும் இருக்காங்க. அவங்க கூட இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய குரங்கும் இருக்கு. அதுல மொத்தமா 5 பேரையும் அவங்க முடிச்சிட்டாங்க. குரங்கும் 2 ஸ்பிரிட்டும் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், சரி அவங்களையும் நம்ம முடிச்சிட்டா அப்புறம் வந்து யாங்சியானை வந்துருவான். அந்த யாங்சியானை வந்து இந்த கிரீன் பை வச்சிருக்க கோடாரி வச்சு அந்த யாங்சியானை கொல்ல முடியுமா, அவனை கொண்டுட்டா இந்த மலையில போட்டிருக்க சீலும் வந்து ரிலீஸ் ஆயிரும், எங்க அம்மாவும் வந்து வெளில வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கிரீன் பையன் சொல்ல, நம்ம ஹீரோயினி நிப்பாட்டுறா, சரி சரி நிப்பாட்டு, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த, எதுக்கு இந்த பையனுக்கு முதல்ல உதவி செய்யற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், என்னன்னா இப்ப இங்க வந்துட்டாங்களா, இப்ப இந்த கிரீன் பையனை வச்சு அந்த யாங்சியானை கொன்னுருவானா, அவன் வந்து ஒரு கடவுள்ல யாங்சியான், அவனை கொன்னுட்டா சொர்க்கத்தோட விதியே இந்த கிரீன் பையன் மீறின மாதிரி. அதே நேரம் அவங்க அம்மாவும் அந்த மலையை விட்டு வெளில வந்துருவாங்களா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவங்க அம்மாவை கொன்னுருவேன். அதனால இந்த பையனுக்கு செம்ம கோபமாயிரும், அந்த அளவுக்கு வெறியா இருப்பான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருந்து இவனை துரத்தி விட்டுருப்பாங்க, ஏன்னா இவன் வந்து கடவுளை கொண்டான்னு சொல்லிட்டு எல்லா உலகமே இவனை எதிர்க்கும். அப்ப இவன் என்ன பண்ணுவான், அப்ப நம்ம வந்து டீமனா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான டீமன்லாம் மாறிடுவான். அதுக்காக தான் நான் உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஹீரோயினி கத்திட்டு இருக்கா, தப்பு தப்பு நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த பையனை அப்படிலாம் நீ மாத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா, நான் அதுக்காக தான் இங்க வந்ததே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, சரிடா பையா நீ வந்து அந்த 2 ஸ்பிரிட்டை பாத்துக்கோ, நான் அந்த குரங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து ஹீரோ கிராஸ் பண்ணி போவாங்களா, அப்ப அவங்க பவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பினா அங்க பார்த்தா அந்த பையனை தலை தனியா உடம்பு தனியா அப்படியே பிச்சிருவாங்களாம். அப்படியே அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்கான் ஹீரோ, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அந்த குரங்க வேற நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கும். பார்த்தா அந்த ஸ்பிரிட்டா வந்து உருவம் மாறி வந்தது யாங்சியான், அவன் தான் அந்த கடவுள். அந்த பையன் தான் இப்படி உருவம் மாத்தி வந்து அந்த குட்டி பையனை கொண்டான். ஏன்டா அப்படியே அந்த சின்ன பையனை கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவன் வந்து ரூல்ஸை மீறிட்டான், அவன் கூட சேர்ந்து இங்க இருக்க ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து விதியை மீறிட்டான், அதனால அவனுக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப, அவன் ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தானே முயற்சி செஞ்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் தேவையில்ல, ரூல்ஸ் ரூல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட இவ்வளவு நேரம் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நிறைய ஸ்பிரிட்ஸை கொண்டாங்கல்ல, அது எதுவுமே உண்மையும் கிடையாது, அது எல்லாமே இந்த கடவுள் உருவாக்கணும் ஒரு இல்யூஷன் தான். அதெல்லாம் சொன்னோன்னே உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய அங்க பிளாஸ்ட் போட, பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிடுறான். அதான் அவன் பிளான் பண்ணதே. வேகமா இங்க வந்து அண்டர் வேர்ல்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா, அந்த கிரீன் பையனை நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் முயற்சி செய்றேன், நம்மளால நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வேர்ல்டுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இறந்து போன சோல்ஸ் எல்லாம் இங்கே தானே வரும், அதனால வந்துகிட்டு இருக்கப்பயே அங்க ஒரு பெரிய சீல் போட்டிருக்காங்க. யாரா இதை பண்ணுது அப்படின்னு சொன்னா, மொட்டை நான் உன்னை விட மாட்டேன் இந்த தடவை டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பானா. ஹீரோ சொல்றான், ஒழுங்கா வழி விட்டுறா, அந்த பையனை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கே அந்த வேலை, அவன் எப்பயோ இறந்து போயிட்டான், நீ ஏன் அப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மொட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், அவன் ஒரு சின்ன பையன், அவன் செத்து போகணும்னு அவசியமே கிடையாது, அவனை நான் காப்பாற்ற போறேன், அது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, அந்த மொட்டை விடவே மாட்டான். அதோட மொட்டைக்கு ஒரு ஞாபகம் வரும், அவரோட மாஸ்டர் வந்து சொல்லுவாரு, அவர் மாஸ்டர் வந்து ஒரு கெட்டவனுக்கு உதவி செய்வாரு. இவர் வந்து சின்ன பிள்ளையில கேட்பாரு, நீங்க ஏன் அந்த கெட்டவனுக்கு உதவி செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப அந்த மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, அவன் கெட்டவன் தான், ஆனா நல்லது செஞ்சா
கடவுள் அவன் பக்கம் தான் நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ நல்லது செஞ்சா அவங்க பக்கம் தான் கடவுள் நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது இந்த நம்ம மொட்டைக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாஸ்டர் சொன்னது. அப்படியே வந்துட்டு ஹீரோவை தாக்கலாம்னு சொல்லிட்டு 3 ஸ்பிரிட்ஸை வர வைப்பாரு. ஹீரோ என்ன பண்ணிடுறான், அவனை சுத்தி ஒரு டிஃபென்ஸ் கொண்டு வந்திருப்பான். இந்த மொட்டை பாக்குறாரு, இவன் ஏன் தாக்காம டிஃபென்ஸ் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. ஹீரோயினி கேட்கறா ஹீரோட்ட, எதுக்கு இப்ப நீ டிஃபென்ஸை கொண்டு வந்த, அவங்கள ஒரே கிளியில கொண்டுட வேண்டியதானே, சீக்கிரம் போலாம்ல அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அந்த கிரீன் வந்து மொத்தமா இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயினிக்கு ஒரே அழுகையா வருது. ஐயோ இறந்துட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவனை இப்ப நம்மளால காப்பாற்ற முடியாது, அதுக்கு இன்னொரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா 3 உலகத்துல இருந்து சக்தியை உறிஞ்சி அதை வச்சு ஒரு உயிரை நம்ம திருப்பி கொண்டாடலாம், நம்ம அப்படி கிரீனை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனை சுத்தி டிஃபென்ஸ் போட்டுட்டு அதெல்லாம் அண்டர் வேர்ல்டுல இருந்து எல்லா சக்தியும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டானா அந்த முட்டை பார்த்துட்டு இருக்கான். அப்பயும் அவங்க வெளில இருந்து தாக்கிட்டு இருக்காங்க. அந்த டிஃபென்ஸை தாண்டி உள்ள போக மாட்டேது. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்டிருப்பான், அந்த டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா நின்றுட்டே இருக்கணும், அதுக்கு வந்து இந்த முத்திரைகளை வந்து ஹீரோயினி போட்டுட்டே இருக்கணும், அது மாதிரி நீ போட்டுட்டே இரு, அப்பதான் இந்த டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், நான் வந்து பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்துருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருப்பாளா, அந்த முட்டை பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் டிஃபென்ஸும் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கப்பயே முதல்ல அண்டர் வேர்ல்டுல இருந்து பவர் எடுத்துருவான். அடுத்து மனித உலகத்துல இருந்து பவர் எடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு அந்த யாங் சியான் அவன் இருக்கானே, அவன் பார்ப்பான், இவன் வந்துட்டு இப்ப அந்த பையனை திருப்பி கொண்டு வரதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அவனை நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பயே அந்த யாங் சியானை யாரோ வந்து அடிப்பாங்க. அவன் திரும்பி அடிக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறான். யாங் சியான்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ இப்போ வந்து இம்மோர்டலா மாறி இருக்கலாம், ஆனா நீ எங்கேருந்து வந்தங்கிறத நீ இன்னும் மறக்கல யாங் சியான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரை நல்லா பாத்துக்கோங்க. அப்படி இங்கிட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவா மனித உலகத்துல இருந்து பவரை எடுத்துட்டான். இங்கயா நம்ம மொட்டை சொல்றாரு, சரி நான் இவ்வளவு நேரம் வந்து அமைதியா இருந்துட்டேன், இப்ப நான் விட மாட்டேன், 3 தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா வந்துரு என் கூடயே டிமோன் லார்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு அவர் பவர் வச்சு அந்த ஹீரோவோட டிஃபென்ஸையும் உடைச்சிடுறாரு. ஆனா அப்பயும் வந்து ஹீரோ நிப்பாட்டவே இல்லை, நாங்க நிப்பாட்டவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட என்ன சொல்றோம்னா, இது மாதிரி சொர்க்கத்துல இருந்து இப்ப நம்ம பவர் எடுக்கணும், அதுக்கு வந்து ஓ மூலமா தான் என்னால எடுக்க முடியும், அதனால உன்னோட உதவியும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினி பாக்குறா. ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு நல்லவனா மாறிட்ட, அந்த பையனை இப்படி உயிரோட கொண்டாடுன்னு பாக்குற, இவன் டீமன் லார்டு தானே, கெட்டவன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றான், அது எனக்கே தெரியல, அவனை கொண்டாடணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினி, ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து உன் கூடயே இருக்கேன்னா என்னோட இறக்க குணம் உனக்கு ஒட்டிக்கிச்சு, அதனாலதான் இப்படி நீ இறக்கமா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சி அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு டீமன், நான் ஒரு ஈவில், உன்னால ஒன்றும் நான் ஒன்றும் மாறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எனக்கு உதவி செய்வியா மாட்டியா அப்படின்னு சொல்றப்ப செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினி ஒன்னா சேர்ந்து அவங்க பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மொட்டை கேட்கிறாரு, டேய் நீ அடங்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ, ஏன்னா கடவுள் ஏன் பக்கம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அப்ப நம்ம மொட்டைக்கு அந்த மாஸ்டர் சொன்னதான் ஞாபகம் வருது, நல்லது செய்யறவங்கள்ட்ட தான் கடவுள் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றாரு, மொட்டை வந்து எந்த தாக்குதலுமே பண்ணல, அப்படியே எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு. ஹீரோ பாக்குறான், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்றப்ப, ஏன்னா வந்துட்டு என்கிட்ட ஒருத்தவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, அதோட நீ முன்னாடி எல்லா கெட்ட விஷயமே பண்ணியிருக்க, இப்ப நீ வந்து ஒரு நல்லதுதான் பண்ண பாக்குற, அதோட சொர்க்கத்தோட பவர் அவ்வளவு சீக்கிரம் உன்னால எடுக்கவும் முடியாது, அதோட இன்னொரு விஷயம், இந்த விஷயத்துல நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு டிமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. ஹீரோ ஹீரோயினி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல இருந்து உங்க ஃபர்ஸ்ட் பவர் எடுக்கிறாங்க, பார்த்தா கட் ஆயிருது, யாரோ இதை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோ ட்ரை பண்றான். அதே மாதிரி பவர் எடுக்கிறப்ப அப்பதான் நம்மளுக்கு அங்க கட்டுறாங்க ஹீரோயினியோட மாஸ்டர், அவங்க அங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்துட்டு அந்த பையனோட உயிரை திருப்பி கொண்டாட பாக்குறான், ஆனாலும் அது இயற்கைக்கு மீறியது, அதை இவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த சொர்க்கத்துல இருந்து போற பவரை தடுக்கிறாங்க, அவங்க தான் திருப்பி உடச்சு விட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறான், இல்ல நம்மளால சொர்க்கத்துல இருந்து பவர் எடுக்க முடியல, அதே நேரம் அந்த அண்டர் வேர்ல்டுல இருந்தும் ஹியூமன் உலகத்துல இருந்தும் எடுத்த அந்த பவரும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோகமா இருக்க ஹீரோயினி அழுவே ஆரம்பிச்சிடறா. போச்சு, நம்மளால அந்த கிரீன் பையனை காப்பாற்றவே முடியாதா, அவன் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு 2 பேருமே சோகமா நின்றுட்டு இருக்காங்க. இந்த அடுத்த சீனை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி என்ன நடக்க போகுதுன்னா, இப்படி இவங்க 2 பேரும் சோகமா நிக்கிறாங்களா, அங்க அந்த பிளாக் ஃபயர் வருவான். மாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்றப்ப, நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்றப்ப, என்ன வேலை சொன்னேன், அதுவா விதி புக்ல ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த சொன்னீங்கல்ல, நான் மாத்தி அந்த கிரீன் பையனுக்கு உயிர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதே கிரீனுக்கு உயிர் கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கத்துறாங்க. என்னடா நடந்துச்சு, எப்படா சொன்ன அப்படின்னு சொல்றப்ப, மாஸ்டர் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இவங்க வந்து இப்போ மலைக்கு அந்த கிரீன் பையனை கூட்டிட்டு ஹீரோ போயிருப்பானே, அப்பயே பிளாக் ஃபயரை வெளில வர வச்சுட்டு அதுட்ட என்னம்மா சொல்லியிருப்பான், இது மாதிரி நீ போ,
அண்டர் வேர்ல்டுல போயிட்டு விதி புக்கில் வந்து யாரோட உயிர் இந்த மலையில போனாலும் அவங்கள நீ திருப்பி உயிரோட கொண்டாந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருப்பான். அதான் மாஸ்டர் நான் பண்ணேன், அப்படிதான் கிரீனை வந்து உயிரோட கொண்டாந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினி கத்திட்டு இருக்கா, டேய் இது உனக்கு தெரியாதடா, இதை மறந்துட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் ஹீரோ சொல்றான், அவன் என்னம்மா பிளான் போட்டிருக்கான், அவங்க கூட சொன்னானே மலையிலேருந்து அந்த கிரீன் பையனோட அம்மா வெளில வருவாங்க, அப்போ நான் அவங்கள கொன்னுருவேன், அப்புறம் வந்து டீமன் லாடா மாறிடுவான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுதான் இங்கே பிளாக் ஃபயர் அந்த விதிப்புக்கு வச்சிருக்கானே இறந்த அம்மாவை திருப்பி உயிரோட கொண்டாந்துருவான் எங்கன்னா மனித உலகத்துக்கு. அதனால அவங்க சாதா மனுஷியா மாறிடுவாங்க. சொர்க்கம் போட்ட விதி அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து அந்த லேடி தப்பிச்சிருவாங்க. அதனால நான் அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயமே, அப்புறம் வந்து ஃபியூச்சரே நடுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் இருந்த அப்படிங்கிற மாதிரி உன்பட்டுக்கு ஏதோ சொல்ல. ஹீரோயினி நிப்பாட்டு, நீ வந்து அந்த அம்மாவை காப்பாற்றணும்னு நினைச்சு தவறுதால கிரீன் உயிரை காப்பாத்திட்ட அதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமா அப்படின்னு சொல்றப்பாடே முட்டா பையில இம்மா நேரம் உயிரை கொடுத்து சண்டை போட்டேன்டா, அதெல்லாம் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு என்ன பண்றது நான் மறந்துட்டேன், என்ன பண்ண சொல்றேன், எப்படியோ கரெக்டா கிரீன் வந்து உயிரோட வந்துட்டானே அது போதாது அப்படிங்கிற மாதிரி இவனும் கத்திட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது, என்னன்னா ரொம்ப பவர் யூஸ் பண்ணிட்டானா நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஹியூமன் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினி மேலேயே சாஞ்சி தூங்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினியோட மாஸ்டர் ஒரு குட்டி பொண்ணு பக்கத்துல தான் நிப்பா, அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ கேட்கறா, இது மாதிரி கிரீன் உயிரோட வந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்றப்ப, ஆமா அவன் திருப்பி பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னா ஒரு குட்டி ஒரு செடியா பிறந்திருக்கான், அது வந்து அந்த மாஸ்டருக்கு தெரியுது, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க, இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினியும் ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்ப பிளாக் ஃபயர் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஐயோ எந்திரி சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப பார்த்தா நம்ம ஒரு போர்க்களத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். போர்க்களமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ முழிச்சிடுறான். முழிச்சிட்டு பிளாக் ஃபயர் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சிடறானா. அதோட வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்றான், வா நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, எதுக்கு இங்க வந்திருக்கோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றப்பதான் இங்கே ஒரு லேடி இறந்து போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னா இங்க அந்த விதி புக்கை கூட பார்த்துருப்பான ஹீரோ, ஏதோ ஒரு லேடி இறக்க போறான்னு சொல்லிட்டு அந்த உடம்ப தான் நம்ம ஹீரோயினிக்கு கொடுக்கலான்னு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. அதை பத்தி தான் சொல்றானா. அப்படிங்கிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம மொட்டையை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த சொர்க்கத்துல. அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, என்னன்னா டீமன் லாட்டை நீ எப்படி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துக்கு அந்த சொர்க்கத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி எங்கடா போனா அந்த டீமன் லாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம மட்டும் சொல்றாரு அவன் வந்து மனித உலகத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப, அப்படின்னா சரி மனித உலகத்துக்கு 5 ஜெனரல் ஆஃப் தண்டர்ஸ் அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே நேரத்துக்கு இந்த பக்கம் டீமன் உலகத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் தான் அந்த பீகாக் மாஸ்டர், அவர் தான் வந்திருக்காரு. நீ என்ன எங்க டீமன் லாட் அவரோட பவரை முழுசா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை அழிக்கிறதுக்கு பாக்குறியா, அது எவ்வளவு பெரிய தப்பு தருமா, நாங்க வந்து அதுக்கு எதிராக போர் செய்வோம் தெரியுமில்ல, சொர்க்கத்துக்கும் அந்த டீமன் உலகத்துக்கும் இடையில போர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பீகாக் மாஸ்டர் பேச, இவர் பார்த்துட்டு இருக்காரு, உங்களுக்கு அவ்வளவு தூங்குறாடா அப்படிங்கிற மாதிரி இந்த சொர்க்கத்துல உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கப்பயே மனித உலகத்துல இருந்து பேச வர்றாங்க. இவங்க பாக்குறாங்க மனித உலகத்துல இருந்தா அவங்க வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, முதல்ல ஒரு ஆள் இருந்தாராம், அவர் இப்ப இல்லையா அந்த மனித உலகத்துல, அதுக்கப்புறம் யாருமே அங்க பவர்ஃபுல்லா இல்லையே, எப்படி இவங்க இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பயே அங்க ஒரு தாத்தா, இவர் தான் வந்து யாங்சியான் அந்த கடவுளை அடிச்சார்ல, அவர் தான் இந்த தாத்தா. அவர் வந்துட்டு இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங்சியானோட ஸ்கார்ஃபை தூக்கி வீசுறாரு. இது அப்புறம் உங்கள்ட்ட அப்படின்னு சொன்னா, அதுவா யாங்சியானும் அவன் கூட இருந்த அந்த ஸ்பிரிட்ஸும் எங்க மனித உலகத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, உங்களுக்கு என்ன அவ்வளவு துமுறா, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, கடவுள் மேலேயே கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த தாத்தா சொல்றாரு, யாங்சியான் அந்த கடவுள் இருக்கானே அவன் கடவுளா ஆகுறதுக்கு முன்னாடி யாங்குங்கிற குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த குடும்பத்து முன்னோரா அந்த குடும்பத்தோட தாத்தாவா இவரு, அவனை வந்து சரியான வழியில நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, இதெல்லாம் குடும்ப விஷயம், நீங்க தலையிடணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்றாரு. அப்பதான் இந்த ஹியூமன் உலகத்தை சேர்ந்த எட்டு சொல்றான், இப்படிதான் பவர்ஃபுல்லான ஆளுங்களை நாங்க சேர்ந்திருக்கோம், 1000 வருஷமா நாங்க தான் எங்க உலகத்தை வந்து காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கோம், இது மாதிரி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம், நாங்கெல்லாம் தான் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களோட நம்ம ஹீரோஸ்னே வச்சுக்கலாம். இப்ப வந்து சொல்லுங்க நம்ம 3 பேரும் சரிசமமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். சீக்கிரமாவே அடுத்த பாட்டு வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.